எங்க அம்மாவோட ஊர்ல இந்த மாதிரிதான் வந்து சுரக்காய் கூட்டு செய்வாங்களாம். கூட்டுனாலே நான் வந்து பருப்பு சேர்ப்பாங்க, அது சேர்த்தாதான் வந்து கூட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்லை, இது வேற மாதிரின்னு சொல்லிட்டு எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா ஒரே தடவை தான் செஞ்சு கொடுத்தாங்க. டேஸ்ட் நாக்குல ஒட்டிக்கிச்சு. அதுல இருந்து எங்க வீட்டுல சுரக்கானால இந்த மாதிரிதான் நாங்க கூட்டு செய்வோம். இந்த சுரக்காய் கூட்டு செய்வதற்கு 3 குட்டி குட்டி சுரக்காயை வந்து சின்ன சின்னதா சாப் பண்ணி குக்கர்ல சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அவ்வளவுதான். குக்கர்ல போட்டு ஒரு 7ல இருந்து 8 விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சுரக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். அப்படியே வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நச்சுக்குன்னு இருக்கும். அதனால வந்து நான் வந்து சுரக்காய் இந்த மாதிரி தனியா சுரக்காய் தனியன்னு ஃபில்டர் பண்ணி கடைஞ்சி எடுத்துப்பேன். இந்த தண்ணியை நம்ம ஊத்திடக்கூடாது. இததான் வந்து நம்ம கூட்டு கூட சேர்த்துப்போம். ஸோ இதை அப்படியே சைட்ல எடுத்து வச்சுட்டு சுரக்காயை கடைஞ்சிக்கணும். சுரக்காயை கடையிறதுக்கு நான் எவ்வளவு முக்கி ட்ரை பண்ணாலும் என்னால முடியல. சரி, எப்பயும் போல எடுத்துன்னு போய் எங்க அக்கா தலையில கட்டிட்டேன். அவ வந்து அழகா வந்து காலை ரெண்டையும் சட்டியில புடிச்சுக்கிட்டு சூப்பரா கடைஞ்சு கொடுத்துருவா. சோ அதே மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு வந்துட்டேன். ஏற்கனவே நான் வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் வந்து சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அவ்வளவுதான், நம்ம வந்து கூட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதுக்கு அடுப்புல வந்து கடாயில வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திக்கிட்டேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து வந்து கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டா. தக்காளி கூட உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கடகடன்னு வதங்கி வந்துடும். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள். ஒரு 2 நிமிடத்திற்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சிருந்த சொரக்காயை இது கூட சேர்த்துக்க வேண்டியதுதான். சொரக்காயை வந்து சட்டியோட என்னால தூக்க முடியல. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணிட்டு அடுத்த சட்டியோட சேர்த்து கொட்டிட்டேன். நம்ம எடுத்து வச்சிருந்த சொரக்காயை வேக போட்ட தண்ணியை இப்ப இது கூட சேர்த்துக்கணும். அவ்வளவுதான், எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூளை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விடணும். இதுக்கு நடுவுல இந்த கூட்டோட முக்கியமான ஒரு நபரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஒரு மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சிருந்தேன். அதை வந்து மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிட்டு 3 பச்சை மிளகாயை சேர்த்து தண்ணி விட்டு நல்லா விழுதா அரைச்சு எடுத்துக்கணும். கூட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான நபரை சேர்த்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வேற எதுவுமே இல்ல, இந்த தேங்காயும் பச்சை மிளகாய் விழுதுதான். குழம்பு கொதித்தாகி விட்டது. இந்த தேங்காய் விழுத இந்த சமயத்துல இது கூட சேர்த்துட்டு மிக்சியில ஒட்டி இருக்கிறதெல்லாம் தண்ணி ஊத்தி அலசி அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். அவ்வளவுதான், கூட்டு ரெடி ஆகி விட்டது. இதுக்கு ஃபைனல் டச் அப் கொடுக்கறதுக்கு கடைசியா தாளிச்சு விட்டேன். தாளிப்பு கடாயில எண்ணெய், கடுகு, வெங்காயம் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் கூட்டு கூட சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா எங்க அம்மாவோட ஸ்டைல் சுரக்காய் கூட்டு தயார். கடைசியா மழைச்சாரல் மாதிரி கொத்தமல்லியை தூவிக்கணும். நான் இதை சொல்ல மறந்து விட்டேன். வெறும் கூட்டு மட்டும் வச்சா எப்படி, சைட் டிஷ் ஏதாச்சும் செய்யணும்ல. சைட்லயே வந்து கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சிருந்தேன். இது கூட எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுட்டு முருங்கைக்காய் பொரியலும் செஞ்சிருந்தேன். ஃபைனலி சாப்பாடோட கூட்டையும் சேர்த்து முருங்கைக்காயையும் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. மீண்டும் ஒரு vlog-இல் இணைவோம். பாய்.